மதுரை அருகே திமுக நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட பிரியாணி சாப்பிட்ட சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட 65 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வில்லூரில் திமுக தெற்கு ஒன்றிய பொது உறுப்பினர் கூட்டத்தில் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது டப்பாவில் அடைக்கப்பட்ட சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது. இதை சாப்பிட்ட கள்ளிக்குடி, லாலாபுரம், சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20 சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட 65 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு விருதுநகர், திருமங்கலம், கள்ளிக்குடி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதேபோல திமுகவினர் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கினர். மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதி கட்டடத்தை இடிக்கும் பணி தொடங்கியது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்ராபாளையம் பகுதியில் தனியார் மகளிர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆசிரியைகள் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விடுதி உரிமையாளர் இன்பா மற்றும் மேலாளர் புஷ்பா ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே தீ விபத்து ஏற்பட்டதால் கட்டடம் முழுவதும் சேதமடைந்திருப்பதால் மொத்தமாக இடிப்பதற்காக நோட்டீஸ் வழங்கப்பட்டு கட்டடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து கட்டட உரிமையாளர் தரப்பு பணியாளர்கள் கட்டடத்தை இடிக்கும் பணியை தொடங்கினர். இதையொட்டி அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதோடு கட்டடத்திற்கு செல்லும் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. முன்னதாக விபத்திற்கு காரணமான குளிர்சாதன பெட்டியில் இருந்து தடயவியல் அதிகாரிகள் மாதிரியை சேகரித்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.